திருத்திக் கொள்ளலாம். ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன், இப்போ ஷவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேற முடிவெடுக்கலாம். நிச்சயமா கரண் தப்பருடைய கரம் அதாவது வலுப்புங்கிறது அவருக்கு பக்கபலமா நாம் எல்லாம் இருப்போங்கிறத ஒரு பறைசாட்டுகிற இந்த போராட்டத்துக்கு கை கொடுக்க அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டம் என்றென்றும் அவர்கள் பக்கம் வந்து நீங்கள் நியாயத்தை பெற்றுத்தர வரைக்கும் நாம் இருப்போம். அப்படி டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது என்ற வேண்டுகோளை ரொம்ப நாளாக வச்சுக்கிறேன். அங்கேயும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அவங்களே அங்கே சில ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அந்த ப்ரெஷர் வரும். செல்ஃப் சென்சர்ஷிப் இருக்குது. ஜேர்னலிஸ்ட் சரி நன்றாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினாலும் அங்கே செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக தம்பி பேசும்போது சொன்னார். மோடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டார் போல. என்ன ஆப்ரேஷன் அப்படி திரும்பி போகிறேன். ஓ, சிந்தூர். அதைத்தான் அவர் சிந்தூர் ஆப்ரேஷன். நம்மளால் நான் பார்த்தேன், விட மாட்டேன். கேமரா நீங்கள் எல்லாம் ஓடமாக தானே பேசுனீங்க. அப்போ நம்ம சுரேஷ் எங்கள் தலைவர் அவர் நல்ல ஒரு டைட்டில் வச்சார். கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி குஜராத் கம்பெனி. நல்ல ஒரு சில இடங்களில் சில நல்ல விஷயம்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த கூட்டம் கூட்டியதற்கு முதல்ல டிஜிட்டல் ஒருங்கிணைத்த அன்பு தம்பி பேர் என்ன, இந்திரகுமார், அவருக்கு ஒரு வாழ்த்து. ஏன்னா அதான் ராம் சார்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்தியா லெவலில் இதுக்கு கண்டனம், இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா. ஆனால் எல்லா எடிட்டர்ஸும் அவங்களுடைய பேஜில் போட்டிருக்காங்க, எடிட்டர்ஸ் கில்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஆக அந்த சுதந்திரத்துக்கே நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அது 2014 வந்துருச்சு. பொதுவாக நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த ஊரில் நடக்குதுன்னு நம்ம வந்து அங்கே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டு விட்டுருவோம். அதுக்கடுத்து பக்கத்து தெரு, அப்புறம் பக்கத்து வீடு, அப்புறம் நமக்கு. ரொம்ப நாள் இல்லை, ஏன்னா இன்னும் 4 வருஷம் இருக்கா, 4 வருஷம் இருக்குது. அதில் வேற எனக்கு முன்னாடி பேசுனது யார், இப்பயும் உங்களுக்கு வந்துடும் நமக்கும் வந்துடும் இப்போ எங்கள் தலைவர் சொன்னார்னு நினைக்கிறேன். தலைவர் தான், நமக்கும் வந்துருன்னு. நமக்கு வராது, வரவிட மாட்டோம். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இது இந்த 124 91 என் மேலே 124 ரொம்ப அன்பாக போட்டாங்க. அதை சேலஞ்ச் பண்ணால் இப்போ கவர்னர் ரொம்ப அன்பாக ஒன்று போட்டார். 124 தான். இதெல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் நாம் மதிக்கிற பெரிய ஆட்கள் அவங்களுக்கே இந்த அவஸ்தை. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2014 அப்புறம் இருந்த நிலைங்கிறது அதான் ஊடக சுதந்திர அந்த அது என்னது ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு இது ஒன்று வச்சு சுதந்திர குறியீடு 2014 140 இருந்திருக்கு. நம்ம நாடு 140வது நாடாக இருந்திருக்கு. இப்போ 161 வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம். அது காரணம் கரண் தப்பர் மாதிரி பெரிய ஆட்களை நீங்கள் வந்து எதிர்த்து நின்னா இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா கரண் தாப்பர் வரிசையில் நாமெல்லாம் வந்துட்டோம். நாம் எல்லாருமே சித்திக்கு வரதராஜன் எல்லார் வரிசையிலையும் நாமெல்லாம் வந்தது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு நாம் தமிழ்நாடு இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அது ஒரு பெரிய விஷயம். அதாவது டிஜிட்டல் வந்த பிறகு எல்லாருமே ஒரு கோட்டுக்கு பயணிக்கிறோம். ஆனால் எல்லாருமே பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே இப்போ எது உண்மை எது பொய்ன்னு சொல்கிறதுக்கே இன்னைக்கு பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வந்துருச்சு.
ஆனால் அவன் வந்து என்னென்னா சட்டத்து மூலமாக நம்ம போகிறோம்னா அந்த சட்டத்தையே நம்ம போட்டு ஏன் நமக்கு பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையை மிரட்டினா நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கிடைக்குது. ஆனால் பத்திரிகை சுதந்திர சட்டம் மூலம் ஒடுக்குவதற்கு அவன் ஒரு ஏற்பாடு பண்ணுறான். அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் 2023 ஒரு மசோதா ஒன்று பாஸ் பண்ணுறான். டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போடுறான், DBDPA 2023. பத்திரிகை பதிவு சட்டம் 2023 மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் போன்றவற்றை அவன் கொண்டு வந்துட்டான். இதன் மூலமாக அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் சட்டத்தை ஏற்றிட்டு இருக்கான். ஆக இன்னும் 4 வருஷத்தில் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் பேசுனதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம். அப்போ அதுக்கு நாம் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறது இருக்குல்லையா, இந்த போராட்டம் உண்மையிலேயே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த தம்பிகளுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த பிரஸ் தலைவர் செயலாளருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நண்பர் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா நீங்கள் மோடி இப்போ நமக்கு மோடி இல்லை, அவர் வெளிநாட்டில் இருப்பார், நம்ம தான் பேசிக்கணும். ஏதாவது அவர் இங்கே இருக்க மாட்டார், அதை பற்றி கவலையும் பட மாட்டார், அதை பற்றி நமக்கும் கவலை இல்லை. ஆனால் ஒரு கரண் தப்பருங்கிற ஒருத்தர் நானும் வந்து சிம்மமாக பார்த்தா அவள் ஒரு ஜெயலலிதா ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு, நான் புத்தகமாக போட்டிருக்கோம். அவருக்கு எந்த நிலைண்டா அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது, நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கும் நம்ம தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ நம்ம தற்காத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவாக இருக்குங்கிற ஒரு நல்ல செயல் தான். இருந்தாலும் 124A வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க இல்லை, அதுக்கு என்ன சார் விதி, அதுக்கு என்ன வழி? பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுதான் இன்னும் கொல்லப்புறமாக இன்னொரு வழியில் வராங்க. அந்த டிபேட்டில் ஒருத்தர் உட்காந்துப்பார், ஒருத்தர் டைரெக்டாக ஒருத்தர் RSS வருவார், இன்னொருத்தர் கொல்லப்புறமாக ஒருத்தர் RSS இருப்பார், அரசியல் விமர்சகர் வராங்க. அது மாதிரி இப்போ கொல்லப்புறமாகவும் நேரையும் நம்ம வீட்டு வாசல் வெளியவே வரவே இருக்கான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது இந்த தமிழ் ஜனம்னு ஒரு நம்ம டிவிக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. அது ரொம்ப நமக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது, நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்களா என்ன, அப்புறம் தான் பார்த்தேன் தமிழ் ஜனம் எடுக்குது. அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சிக்காதீங்க, ஏன்னா நம்மள ஆசிட்ட யாராவது போலீஸ் வீடியோ வச்சுக்கா பாருங்க. அப்புறம் தான் பார்த்தேன் தமிழ் ஜனம் இருக்குல்ல அப்படின்னு. என்னென்னா நம்மளாலே ஒருத்தர் எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏன்னா வேறு வழி இல்லை. அதாவது இப்படி ஒரு 10 பேர் இருந்தால் அப்படி ஒரு 2 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் போய் சேரணும் தானே. இப்போ நம்ம போகிறது மோடி வரைக்கும் போகணுன்னா ஒரு ஜனம் வழியே தான் போகணும், மோடி வழியே போகணுன்னா. இருந்தாலும் எனக்கு இந்த இந்த கூட்டம், அதாவது இந்த போராட்டத்தை முதல்ல இந்த ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு நினச்சது இருக்குல்ல, அதுவே எனக்கு வந்து ஒரு தைரியம் தான். அது உண்மையிலேயே அந்த மறுபடியும் நான் பாராட்டுறேன். ஏன்னா இப்போ சொல்லும்போது தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் முதல்ல யூனியனை பதிவு பண்ணுங்க, எல்லாம் பதிவு பண்ணணும். ஏன்னா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நமக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ மாத்திரம் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது. நிச்சயமாக கரண் தப்பர் மாதிரி ஆட்கள், சித்திக் வரராஜ மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும். அவங்களுக்கு பின்னாடி இப்போ ரொம்ப பெரிய விஷயமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்ட வேண்டியது எங்கள் என்ராம் சாருக்கு தான். ஏன்னா இந்த வெட்ட வெயிலில் மொட்டை வெயிலில் இப்படி வந்து உட்கார்றதுனா அப்போ நமக்கு வந்து நம்ம கூட நமக்கு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு இந்த ஏன்னா அதுக்கு அவர் உண்மையில் நினச்சேன் அவர் வருவாரா வரமாட்டா நான் கேட்டே இருந்தேன். வந்துட்டாரா பாதி டீயை வச்சுட்டே வந்துட்டேன், ஏன்னா அவரே வந்துட்டார். அப்போது
நிச்சயமாக கரண் தப்பருடைய கரம் அதாவது வலுக்குங்கிறத அவருக்கு பக்கபலமாக நாம் எல்லாம் இருப்போங்கிறத ஒரு பறைசாட்டுகிற இந்த போராட்டத்துக்கு கை கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டம் என்றென்றும் அவர்கள் பக்கம் வந்து நீங்கள் நியாயத்தை பெற்றுத்தர வரைக்கும் நாம் இருப்போம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு, அதாவது எல்லாருமே ஒன்று கூடி தான் இந்த போராட்டம். அதில் வந்து இதை இப்போ கூடணும் கலைஞ்சோம் இல்லாமல் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வழிநடத்துறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்கள் தலைவர் பெருமக்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த தம்பி அவர் வந்து ரொம்ப இதே கண்ணும் கருத்துமாக இருக்கார். சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சொல்கிறேன் இருக்குது. ஏன்னா எங்கள் சங்கத்தில் இவங்க பத்திரிகையாளர் சங்கம் ஆரம்பித்து இப்போ வந்து கேன்டீன் ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்துக்கு வழி இருக்குது. ஆமாம், அது மாதிரி தம்பியும் சங்கம் ஆரம்பிக்கணும். இந்த சங்கத்துக்குள்ளே சங்கமா இல்லை நம்ம சங்கத்துக்குள்ளே அவங்க ஒரு பிரிவாக வருவாங்களா இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல நீங்கள். ஆக இந்த பலம் என்றென்றும் நம்ம கூடயே இருக்கணும். இந்த வலு என்றைக்கும் நமக்கு சேர்ந்துருக்கணும். இந்த போராட்டம் என்றென்றும் தொடரணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் என்ற ஒரு இண்டிபெண்ட் புதிய ஒரு ஆர்கனைசேஷனை தொடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான சம் இஷ்யூஸ் நம்ம முன்னால் வந்திருக்கு. கரண் தாப்பா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டெலிவிஷன் ஆங்கில இதில் வரக்கூடிய டெலிவிஷனில் பெஸ்ட் ஆங்கர், பெஸ்ட் இன்டர்வியூவர். பிபிசியில் வேலை செஞ்சுருக்காரு. இங்கிலாண்டில் பல வருஷங்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு. டெலிவிஷனில் இது ஹார்ட் டாக் என்ற இதையும் இந்தியாவில் செய்தார். என்னுடைய நீண்டகால நண்பர், சிறந்த பத்திரிகையாளர். நான் கூட ஏதாவது தவறு செஞ்சால் அதை உடனே விமர்சிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த பர்சனல் இதெல்லாம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டை இன்னைக்கு குறி வச்சிருக்காங்க. சித்தார்த் வரதராஜன் இன்னொரு சிறந்த பத்திரிகையாளர், பிரில்லியன்ட். ஹிந்து பத்திரிகையோட எடிட்டராக கூட கொஞ்சம் பிரீஃபாக இருந்தார். இப்போ வந்து அவர் அந்த டிஜிட்டல் மீடியாவில் சித்தார்த் வரதராஜன், எம்கே வேணு, சித்தார்த் பாத்தியா என்ற 3 பேர் ஃபவுண்டிங் எடிட்டர்ஸ், சீமா சிஸ்தி என்ற ஒரு எடிட்டர் சிறந்த முறையில் வயர் என்ற பத்திரிகையை நடத்திட்டு இருக்காங்க. ஹிந்தியிலையும் வந்துட்டு இருக்கு. நாங்கள் கூட அதை சப்போர்ட் பண்ணுறோம் பல முறைகளில். அவங்கள வந்து தாக்கனுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு 2 ஐட்டம்ஸ் வந்ததுனால இல்லை கரண் தாப்பர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டதில்லை. டு சென்ட் அ மெசேஜ், எல்லாருக்கிட்டையும் ஒரு மெசேஜ். இவங்களையே நாங்கள் குறி வைத்து தாக்கினால் மீதி பேரெல்லாம் பயப்படுவாங்க என்ற அந்த நோக்கத்துடன், அந்த மோட்டிவுடன் செய்யக்கூடிய ஒரு தாக்குதல். மோசமான கேஸ் என்பதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த சுப்ரீம் கோர்ட் மேலே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நல்லது, அது எல்லா இதுலேயும் பல இதில் வரும். ஆனால் நீங்கள் போய் இந்த பொய் கேஸ் மேலே போய் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், சம்மன்ஸை இது பண்ணி என்று சொல்கிறத சரியான பத்திரிகை சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் போதுமான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று இன்டர்வியூ ஆர்டர் நான் நம்பவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம். சில சிறந்த நீதிபதிகள் இருக்காங்க, ஹைகோர்ட்ஸ்லேயும் பல பேர் இருக்காங்க. பல முறை ஜேர்னலிஸ்ட் இது போகும்போது அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, சப்போர்ட்டும் வருது. என் நண்பர் நக்கீரன் கோபால் அவர் மேலே அவரை விட கேஸ் ஃபேஸ் பண்ணவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை. தைரியமான ஒரு சுதந்திரமான ஒரு எடிட்டர், பப்ளிஷர். அவருடைய டிசைன் எக்ஸ்பர்ட் அதில் தான் ஆரம்பித்தார். தைரியமாக செயல்படுவார். அவர் மேலே போட்ட கேஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் திலக்குக்கு பிறகு காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் பிறகு எமர்ஜென்சி விட்டுருங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தைரியமான ஒரு பத்திரிகையாளர். சில நேரம் அவருக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா 124 ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நான் அன்னைக்கு மார்னிங் தான் அன்னைக்கு இருக்கிற கவர்னர், இன்னைக்கு இருக்கிற இந்த மோசமான கவர்னர் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்த கவர்னர், அவர் மேலேயும் விமர்சனம் இருந்தது. ஆனால் அவர் கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லலாம், எல்லாம் ஒத்துப்பாங்க. அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க இந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள். அப்போ
இதை நான் அதிகமாக டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை. ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும்போது முதல்ல அது கவர்மெண்ட் சார்பில் அன்றைக்கி அதிமுக கவர்மெண்ட் ஹைகோர்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல ஆனந்த் வெங்கடேஷ் என்ற நீதியரசர் அன்றைக்கி வந்து முதல்ல அது எப்படி அதை விடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, ரெண்டாவது வந்து தீர்ப்பு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறிட்டார். ஆனால் அதை நான் சொல்ல வரல, பாதுகாப்பு கிடைச்சிது அந்த இதில். அதுக்கப்புறம் வேறு விஷயம் அது சொல்லலாம்னு பார்க்குறேன். நான் வந்து தொடர்பாக அந்த கவர்னரோட பேச்சுவார்த்தை நடந்து அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிடுவார், அதெல்லாம் இது பண்ணி அவர் வந்து கடைசியில் ஒரு சமரசம் பண்ணிடலாம், ஒரு செட்டில்மெண்ட் செய்திடலாம் கோபாலை, எப்படியாவது நீங்கள் நக்கீரன் கோபாலை ராஜ்பவனுக்கு கூப்பிட்டு டீ அருந்த வரணும். அப்போ தான் தமாஷ் ஆரம்பிச்சது. ஸோ அவர் சொன்னார், நான் எதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன், பொலைட்டாக டீ பண்ணி அவரோட அவரை மீட் பண்ண எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கவர்னர் சொன்னார் என்கிட்ட. கோபால் எங்க தலைமறைவு 10 நாளுக்கு எனக்கே கிடைக்கல. ஃபோன் பண்ணால் டூர் பண்ணுறாருனாங்க, இல்லை ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. கிடைக்கவே இல்லை 10 நாள். அந்த இதில் போலீஸை பயந்து தலைமறைவு இல்லை, கோர்ட் சம்மன்ஸ் பயந்து இது இல்லை, டீயை பயந்து ராஜ்பவனுடைய டீயை பயந்து கடைசியில் அந்த விஷயத்தை தீர்த்துட்டோம். இன்னொருத்தரை கூப்பிட்டு போய் டீ அருந்தி நல்ல இந்த கேஸை கூட ஃபைனல் செட்டில்மெண்ட் முடிஞ்சது. அது சொல்ல அவர் வரவே இல்லை. இன்னும் கூட எனக்கு புரியல ஏன் என்று. ஒரு டீ தான். எனிவே, பட் சீரியஸாக சொல்லும் போது இன்னைக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது. இவங்க மேலே மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் நியூஸ் கிளிக் என்ற ஒரு டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன் மேலே பயங்கரமான வழக்கு. பிரதீப் புர்காஸ் ஜெயிலில் வச்சு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை வந்து ஏதோ மடத்தனமாக பண்ணதுனால அவங்க ரிலீஸ் ஆகிட்டார், பெயிலில் இருக்கார். இப்போ அந்த இதில் அந்த கேஸ் ஒன்றும் ப்ரோக்ரஸ் ஆனதாக தெரியல. அவங்க செய்து இன்னொரு பொய் வழக்கு. இதை விட மோசமான விஷயம்லாம் நடந்திருக்கு. நான் எமர்ஜென்சியை சந்தித்திருக்கேன். அப்போ இருக்கும்போது டோட்டல் சென்சர்ஷிப் அன்றைக்கி அநியாயம் நடந்தது. ஆனால் இந்த புது இதில் ஒரு கம்யூனல் வெறி, அதை வச்சு இவங்க நடக்கக்கூடிய அடக்குமுறை வேரியஸ் ட்ரிக்ஸ் வந்து செய்கிறத இன்னைக்கு போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. பல எடிட்டர்ஸ் கில்டு பண்ணுற எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, பல ப்ரெஸ் கிளப்ஸ், குறிப்பாக நம்ம ப்ரெஸ் கிளப் சுயேஷையும் ஹசீஃபையும் பாராட்டுறேன். நம்ம வந்து இந்த ப்ரெஸ் கிளப் வந்து எலெக்ஷன் நடக்கவில்லை மட்டும் இல்லை, எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் நடக்காது இங்கே ப்ரெஸ் கிளப். அந்த ப்ரெஸ் கிளப் இன்னைக்கு இந்த இதில் ஒரு ப்ராமினன்ட் ரோல் எடுத்தது நான் பாராட்டுறேன். இது நல்ல டெவலப்மெண்ட் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் அதை அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ப்ரெஸ் கிளப்புடைய பிரிவு இல்லது, சென்னை பத்திரிகையாளர்களுடைய பிரிவு இல்லை. ஆனால் அவங்களுடைய பலமான சப்போர்ட் இருக்குது என்பது உண்மை. ஸோ கோர்ட்ஸில் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வந்து சில ரிலீஃப் கிடைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பது உலகம் அறிந்த உண்மை. பல இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்ஸில் வந்திருக்கு. இந்தியா ஸ்கோர் ரொம்ப லோ மீடியா ஃப்ரீடம் இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த இதில் பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் இன்னைக்கு. நான் இந்த அரசாங்கம் செஞ்சாங்க அதை நான் சொல்லலை, ஆனால் கேஸ் வந்து முடியல. அந்த குற்றவாளிகள் கொலைக்காரங்களை பிடிக்க முடியல. பல இதில் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட். அதே மாதிரி பல பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இதில். அந்த பள்ளி விவரத்துக்கு நான் போகல, அது எல்லாத்துலேயும் இருக்குது. கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ் எல்லாம் அவங்க பல ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இதில் பல விஷயங்களை வெளியில் வந்திருக்கு. ஆனால் போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா? அது ஒரு யூனியனாக ஆர்கனைஸ் பண்ணி பத்திரிகையாளர்கள் ஒரு அசோசியேஷனாக ஆர்கனைஸ் பண்ணி, பேர் முக்கியம் இல்லை, ஆனால் கலெக்டிவ் ஆக்ஷன் முக்கியம். அதுதான் இன்னைக்கு இந்த இதில் முக்கியமான இது என்று கருதுகிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு லெகசி மீடியா, அதை வந்து அதோட பெரிய பகுதி மோசமான இதில் தான் கோடி மீடியா தான், உண்மைதான். குறிப்பாக ஆங்கிலத்தில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ், ஹிந்தியில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா டெலிவிஷனையும் நீங்கள் கண்டம் பண்ண முடியாது. பல மேஜர் டெலிவிஷன் சேனல்ஸ் உண்மையை கொடுக்குறாங்க. நமக்கு போதுமான
தகவல் கிடைக்கவில்லை. அஸ்ஸாமில் நடக்கக்கூடிய டெலிவிஷன் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பல வாய்ஸஸ் இருக்குது. அதை வந்து நம்ம குறைத்து பார்க்க முடியாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அந்த இதில் பல பல வாய்ஸஸ் வருது, பல விஷயங்கள் வர்றதுனால தான் இவன் வந்து ஹசீர் சொன்ன மாதிரி அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க என்ன செய்யறதுன்னு. குறிப்பாக டிஜிட்டல் மீடியா. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா என்பது எம்என்டின்னு சொல்லுவாங்க, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர். அதில் பல அந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பெரிய பிரிவு அதுதான். 2024 டிவியை விட அது ஓவர்டேக் பண்ணிடுதுன்னு சொல்ல தகவல் வந்தது. நம்ம எல்லாருமே டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான். ஆனால் குறிப்பாக அந்த டெஃபினேஷன் செய்கிறது முக்கியமான விஷயம். ஹூ ஆர் தி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட், டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் என்பதுக்கு ஆழமாக பரிசீலனை செய்து அந்த ப்ரொஃபஷனல் விஷயங்களை முன்னால் கொண்டு வந்து செய்ய வேண்டியது இந்த புதிய இந்த ஆர்கனைசேஷனுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த லீடர்ஷிப்புக்கு சுரேஷ், ஹசீஃப், நம்ம கன்வீனர் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை ஆழமாக பரிசீலனை செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்ச விஷயமா நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதை பற்றி டெஃபினிஷன் என்பது முக்கியம். இன்னைக்கு ஒரு பெரிய அபாயம் நம்ம மேல இருக்கு. இந்த பிராட்காஸ்ட் சர்வீசஸ் பில் இன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம். அதோடைய இதை படிச்சிங்கன்னா மோசமான இது. அதாவது இந்த டிஜிட்டல் மீடியாவை எல்லா வாய்ஸஸையும் அது அந்த ரெகுலேட்டரி பேர்டனுக்கு அடியில் கொண்டு வர்றது, பெனல்டிஸ் அதிகமாக போடுறது, அது பெரிய முயற்சி நடந்திருக்கு. அதுக்கு பல எதிர்ப்பு வந்ததுனால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இப்போ ரெஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் அது அந்த அபாயம் போகவில்லை. அதிகமாக பரிசீலனை பண்ண வேணும். இன்னைக்கு பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் ரொம்ப முக்கியமான இஷ்யூஸாக நம் முன்னால் நிற்கிறது. இந்தியாவோட ரேங்க் வெரி லோ என்று சொல்லிவிட்டேன். அது பல மாநிலங்களில் பிஜேபி இல்லாத மாநிலங்களில் சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஆனால் சில மாநிலங்களில் வேறு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அடக்குமுறையை எடுத்துக்கிறாங்க. மேற்கு வங்கம் போன்ற ஸ்டேட்ஸில் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வெறும் ஒரு பாஜக மட்டும் இல்லை, எங்கே நடந்தாலும் ஊடக சுதந்திரத்தை, குறிப்பாக டிஜிட்டல் மீடியா சுதந்திரத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆதரிக்க வேண்டும். மொபிலைஸ் பண்ணி கலெக்டிவ் ஆக்ஷனில் தான் முடியும். வெறும் நீதிமன்றங்களுக்கு போய் ஆன்சர்ஸ் கிடைக்காது. போகிறது முக்கியம்தான். நானே 2-3 கேஸில் இருக்கேன், இன்க்ளூடிங் இந்த பிபிசி இந்தியா த மோடி கொஸ்டின் என்று பிபிசி 2 பார்ட் டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து தடை செஞ்சாங்க. அது முதல் பார்ட்டை, 2வது பார்ட்டை பண்ணலை. அதில் என்ன அது படிப்பினை என்றால் அந்த தடையினால பல மெத்தட்ஸ் மூலம் பல பேர் பார்த்தது. அதாவது அதை தடை செய்யவில்லை என்றால் பார்த்திருப்பவர்களை விட அதிகமாக நபர்கள் பார்த்துருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் என்று பேர். அது இன்டர்நெட்டில் பார்த்துருங்க தெரியாதவங்க. ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் ஏதாவது பேன் பண்ணால் அதிகமாக பார்க்கக்கூடிய இது இருக்கும். அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கோம். நானும் ஒரு பெட்டிஷனர், நான் லீட் பெட்டிஷனர் இல்லை, நானும் சசிகுமார் இருக்கோம். அது இன்னும் தீர்ப்பு வராதுன்னு தெரியும். ஆனால் அந்த 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 விஷயங்களை எடுத்து போக வேண்டும். நான் ஒரு லெகசி நியூஸ் பேப்பரோட பிரதிநிதியாக இருக்கிறதுனால நாங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க தான் என்று தெரிய வருகிறது. வெறும் இன்னைக்கு லெகசி மீடியாவை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய போக்கை நான் எதிர்க்கிறேன், விமர்சிக்கிறேன். ஏனென்றால் அங்கேயும் சிறந்த நக்கீரன் கோபால், நக்கீரன் கூட லெகசி மீடியா தானே. எவ்வளோ வருஷம் இருந்துருக்கு? 38 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க செய்கிறது என்ன இதா கோடி மீடியாவா நாங்கள் செய்கிறது? அதனால் ஒரு ஸ்வீப்பிங்காக டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது என்ற வேண்டுகோளை ரொம்ப நாளாக வச்சுக்கிறேன். அங்கேயும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அவங்கள அங்கே சில ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு அந்த ப்ரெஷர் வரும். செல்ஃப் சென்சர்ஷிப் இருக்குது. ஜேர்னலிஸ்ட் சரி நன்றாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினாலும் அங்கே செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா இயக்கம் வந்து வீக்கன் ஆகிடும்ன்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. அதனால தான் எடிட்டர்ஸ் கில்ட் அவங்க மெயினாக லெகசி மீடியாவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய
எடிட்டர்ஸ் கில்டோட தலைவர் என் நண்பர் அனந்த்நாத், கேரவன் பத்திரிகை அவங்க அந்த ஓனர் எடிட்டர் சிறந்த முறையில் அதை நடத்திட்டு வராங்க, குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் ஜேர்னலிஸ்ட் திரட்டி ஃபைனலாக இந்த அவங்க சொல்லுவாங்க டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அது வேற செமினாரே வைக்கலாம், நீங்களே வைக்கலாம். அது ஒரு நாள் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணுமென்றே விஷமத்தனமான பொய்யான விஷயங்களை கொடுக்கறது, வெளியில் பரப்புறது. மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் ஒரு ஆனஸ்டாக தவறு செய்கிறது, அதை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன், இப்போ ஷவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேற முடிவெடுக்கலாம். அந்த மாதிரி ஜேர்னலிசம் நமக்கு தேவையில்லை. அவரும் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான். ஆனால் நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் இல்லை, அது வேற பிஸ்னஸ். அது அதனால அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உறுப்பினர்களை பிக் வேல சேர்க்க வேண்டும். ஓப்பன் ஹவுஸ் இருக்கிறது முக்கியம். அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எப்படின்னா 25 வருஷம் தேர்தல் நடக்கல. ஆனால் தேர்தலில் வந்து எந்த தேர்தலும் எனக்கு தெரிஞ்சு 91.27% வந்து ஓட் பண்ணாங்க. அவங்களதான் சேர்க்கலாம்ல நீங்கள். அதில் மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட். ஒரு பெரிய பகுதி இருக்கும், அவங்களதான் சேர்க்கலாம்ல. ஆனால் நாளைக்கு ஈஸியாக சேர்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது தான், ஒரு சவால் வரும்போது தான் அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்களே தவிர, இல்லைன்னா அவங்க வந்து சும்மா they'll sit in their chair and do nothing. அதை விடக்கூடாது. அதை போய் அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உண்மையான டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அவங்களை சேர்த்து இதை பலப்படுத்த வேண்டும். இதுக்கு என்னுடைய ஆதரவு. நானும் ஒரு டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான்.